அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ட்ரிபிள் எஃப் டெடி மேக்கிங் கிளாஸ். நீங்கள் வந்து ஃப்ரீ ஹேண்டாக நல்லா பிக் சைஸு டெடி பேர் நீங்கள் போடணுன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் ஃபேஸ்க்கு வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இதிலே தான் ஒன் பீஸ் வந்து ரிவர்ஸ் வரும். அப்புறம் வந்து அந்த சென்டர் ஹெட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட்டு அதுவும் ஒரே மாரி நான் இருக்குது பாருங்கள். இதுவும் ஒரே லெவலில் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைடு ஹெட்டுக்கு வந்து சர்க்கிளில் வந்து ஆஃப் சைஸ் ஒரு சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு இது வந்து ஒரு வளைச்சி விட்ருங்க. இயர் வந்து 4 பீஸ் வரும். அப்புறம் நீங்கள் வந்து பாடி இது வந்து பேக் பாடி 2 பீஸ், ஒன்று வந்து ரிவர்ஸ். இது வந்து நீங்கள் ட்ரா பண்ணிவிட்டு பேக் சைடுக்கு நீங்கள் வந்து என்ன மாதிரி ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னு பார்த்துக்கோங்க. இதே தான் ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த வளைவு இருக்குது பார்த்தீங்களா, அந்த வளைவை வந்து நல்லா உள்ளோடி எடுத்து விடணும். பேக் சைடுக்கு வந்து இந்த வளைவு வந்து கம்மியாக இருக்கும், ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து இந்த வளைவு ரொம்ப உள்ளே தள்ளி இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த பாடி ஷேப் கரெக்டாக வரும். நறுக்கில் கொஞ்சம் உள்ளே தள்ளி எடுத்து போடணும். மற்றபடி இந்த அளவும் ஒரே மாதிரி வர மாதிரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ட்ரா பண்ணி ஒரு பேப்பரில் கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இன்னொன்று போடும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வரைக்கும் வந்துட்டு இதுலேருந்து வரும்போது நல்லா உள்ளே வளைச்சி பண்ணணும். இது வந்து ஃப்ரண்ட் சைடு பாடி ஒன்று வரைஞ்சிட்டானே, இன்னொன்று வந்து ரிவர்ஸு. இது ஹேண்டுக்கு என்ன பண்ணுறோம், இன்சைடு வந்து எப்போவுமே வளைவு வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி இருக்கும். இன்சைடு இன்சைடுக்கு வந்து நல்லா இந்த வளைவு உள்ளோடி வரணும். அப்புறம் அவுட் சைடுக்கு வந்து என்ன பண்ணணும், இதே மெஷர்மெண்ட்டு தான், ஆனால் இது வந்து என்ன பண்ணணும், அந்த ஆர்ச் மாதிரி மேலே வரணும். இந்த பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே நீங்கள் வந்து பிக் சைஸாக நீங்கள் ஓனாக பெரிய சைஸு டெடி நீங்கள் பண்ணலாம். ஒரு பீஸ் வரைஞ்சாலே நீங்கள் வந்து இன்னொரு சைடு வந்து ஈஸியாக வரையலாம். இதுவும் நீங்கள் நல்லா பார்த்துட்டு இந்த உள் வளைவு மட்டும் நல்லா இழுத்து விடணும். உள் சைடில் நல்லா வரணும். இப்போ நான் வந்து இன்னும் ஈஸியான ஒரு மெத்தடு சொல்லி கொடுக்குறேன். நீங்கள் வந்து சிலவங்களுக்கு வந்து ரவுண்ட் வந்து வரைய தெரியாதவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ஆஃப் சர்க்கிள் போட்டுக்கோங்க. ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு அதில் பாதி வந்து இப்படி எடுத்து பாருங்கள், நான் போட்டிருக்கிறது பேக் சைடு ஹெட்டுக்கு, ஃப்ரண்ட் சைடு இதில் பாதி எடுத்து இந்த மாதிரி போட்டிருக்கு. நோஸ்க்கு வந்து இந்த மாதிரி போட்டிருக்கு பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வரைய தெரியாதவங்களுக்கு இந்த மெத்தடு வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.